ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம பண்ண போறோம். எல்லாருக்குமே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் என்னன்னா, இந்த குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் டெய்லி என்னதான் புதுசு புதுசா செய்யறது அப்படின்னு நினைக்கிறீங்க. ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நம்ம 2 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம செஞ்சு தர போறோம். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸை கம்ப்ளீட்டா சாப்பிட்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அது ஆரஞ்சு ரைஸ் அண்ட் கிரீன் ரைஸ். ஸோ 2 விதமான ரைஸ் நம்ம செய்ய போறோம். கொஞ்சம் ரொம்ப சிம்பிளா, ரொம்ப எளிமையா, வித்தின் 10 மினிட்ஸ்ல நம்ம செஞ்சு முடிக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமா இதை செய்ய போறோம். வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. சூப்பரா, ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கிராம் அரிசிக்கு ஒரு பெரிய கேரட்டை துருவி வச்சுருக்கேன். ஒரு குடமிளகாயை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். விதையை நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். இப்போது கடலெண்ணெய் ஒரு 30 ml நான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ, சன்ஃப்ளவர் ஆயிலோ நல்லெண்ணெய் கூட இது யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் நல்ல மணமாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அது பொரிய விட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் பட்டை, 2 துண்டு பட்டையை சேர்த்துக்குங்க. பட்டை பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும், மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூனும் சேர்த்து லேசாக அதை வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம துருவி வச்ச கேரட்டையும் துண்டு துண்டாக நறுக்கின குடமிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. அடுப்பு சிம்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமுக்கு மாற்றிக்கலாம். கேரட் வேகணும் இல்லையா, கேரட்டும் குடமிளகாயும் கொஞ்சம் வேகிறதுக்காக நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டு அடுப்பை மீடியமில் மாற்றிக்கங்க. கேரட்டும் குடமிளகாயும் ஒரு 50% வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கேரட்டுக்கு இதுக்கெல்லாம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு, நல்லா 2 தடவை 3 தடவை கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் அடுப்பில் வச்சு வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இந்த ரெசிபிக்கு நம்ம ஸ்பைசஸ் நம்ம ரொம்ப அதிகமாக சேர்க்கலை. அதனால் குழந்தைங்க இதை ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த காய்கறியெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க இல்லையா சாதம் உதிராக, அதை இதில் கலந்து நல்லா கலக்கிடுங்க. நல்லா கிளறி விட்ருங்க. கிளறி விட்டுட்டோம்னா சாப்பாடு நமக்கு ரெடி. குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் ஃபில்லப் பண்ண வேண்டியது தான். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் கலந்தால் இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த மரத்தை கவனிங்க. இந்த மரம் கரிப்பலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல அந்த பூ, பலா பிஞ்சு மாதிரி இருக்கிறது ஆக்சுவலா ஒரு பூ. இந்த பூ கொஞ்சம் முத்தி பலாக்கா மாதிரி வரும், பெருசா வரும். இதை சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. நம்ம எப்படி நம்ம ஏரியாவில் பலாவோட பிஞ்சை சமைக்கிறோமோ அதே மாதிரி இது கரிப்பலா. இது பலாவிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. இது கேரளாவோட பார்டர்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பகுதிகளிலையும் கேரளாவிலையும் அதிகமா விரும்பி உண்ணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காய். கிட்டத்தட்ட இதை சைவ சிக்கன் அப்படின்னே சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி பிரியாணி செய்யலாம், மசாலா செய்யலாம், கூட்டு செய்யலாம், ஏன் சாம்பார்ல கூட கட் பண்ணி போடுவாங்க, புளிக்குழம்புல வைக்கலாம். இது கிட்டத்தட்ட ஆல் பர்பஸ் காய்கறின்னு சொல்லுவோம். இந்த காய்கறியை எத்தனை பேர் இந்த மரத்தை பார்த்துருக்கீங்க, அல்லது எத்தனை பேர் இந்த பூ, இந்த காயை பார்த்துருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ இந்த காயை வச்சு ஒரு சமையல் போடலாமா அப்படிங்கிறத உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த சமையல் சாப்பிட்ருக்கீங்க, கறிப்பலா பிரியாணி எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க, அல்லது கறிப்பலா மசாலா எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த மாசம் இது ரெடி ஆயிரும். இந்த காய் இன்னும் 1 மாசம் ஆகும் சமைக்கிறதுக்கு. வர்ற பக்குவத்துக்கு இன்னும் 1 மாசம் ஆகும். ஸோ 1 மாசம் கழிச்சு நம்ம இந்த வீடியோ போடலாமாங்கிறதையும் உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. இந்த கிரீன் ரைஸ் செய்யறதுக்கு வழக்கம் போல எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பொன்னி பச்சை அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறேன்.
நீங்கள் பிரியாணி அரிசி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அரிசி சாதமாக மாற்றும் பொழுது அரிசியோட கொஞ்சம் நல்லெண்ணெயும், ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயும், கொஞ்சம் உப்பும், அந்த அரிசிக்கு தேவையான உப்பும் சேர்த்து சாதத்தை உதிராக வடிச்சிருங்க. 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி மல்லி இலை, 2 பச்சை மிளகா, நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தில் ஒரு பாதி அளவு, அதோட 3 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, மல்லி எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு கடாயில ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்றேன். நீங்க பாம் ஆயில் யூஸ் பண்ணலாம், சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அடுத்து இதுல 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, நட்சத்திர சோம்பு கொஞ்சம், இது எல்லாத்தையும் எண்ணெயில போட்டுருவோம். எண்ணெயில போட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஸ்டவ் மீடியம்லயே இருக்கட்டும். மிச்சம் வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க. நல்லா வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கும் இந்த மல்லி இலை விழுது இருக்குல்லையே, அதுக்கும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். நம்ம ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டிருக்கோம், நல்லா பார்த்து கொஞ்சம் கவனமாக போடுங்க. போட்டு வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி அதை 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. கொஞ்சம் எண்ணெயில் போட்டாகி லேசாக வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் போதும். கொஞ்சம் எண்ணெயிலேயே அந்த மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும், வேகட்டும். இது எண்ணெயில நல்லா வதக்கும் போது அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி, இந்த பாருங்க எண்ணெய் லைட்டா அப்பதான் பிரிய ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் கன்சிஸ்டன்சி, கரெக்டான பக்குவம். நல்லா வெந்துருச்சு. இந்த எண்ணெயும் வெளியில வந்து லேசா எண்ணெயெல்லாம் வந்து ஷைனிங்கா தெரியுது பாருங்க. இந்த மாதிரி ஷைனிங் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு சாதத்துல உதிரா வடிச்ச சாதத்துல பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு கிளறி விட்டோம்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி, கிரீன் ரைஸ் ரெடி. ஆற வச்ச சாதத்துல கொஞ்சம் கொஞ்சமா தேவையான அளவு இந்த கிரீன் ரைஸ்க்கான மசாலாவை போட்டு கிளற வேண்டியதுதான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க.